ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிபி சமையல். இன்னைக்கு காரசாரமான சிக்கன் சப்பாத்தி ரோல் எப்படி செய்வேன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் இது சப்பாத்தி பிசைகிறதுக்கு சப்பாத்தி மாவு, தயிர், சர்க்கரை கொஞ்சம், உப்பு, கொஞ்சம் எண்ணெய். இது சிக்கன் 65க்கு சிக்கனு, ஒரு முட்டை, தயிர், தனி மிளகாத்தூள். இது மசாலா செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம், ஒரு குடை மிளகா, பீன்ஸு, தக்காளி சாஸு, சில்லி சாஸு, அப்புறம் கொத்தமல்லி தழை. அவ்வளோதான். இது மாதிரி சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். அப்புறம் சிக்கன் 65க்கும் ஊற வச்சுக்கலாம். சப்பாத்தி மாவு போட்டுக்கலாம். இதில் கொஞ்சோண்டு வெந்நீர் சுடு தண்ணி ஊற்றிக்கிட்டு இதிலே சர்க்கரை, தேவையான அளவு உப்பு, தயிர் எல்லாம் இது உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் இதில் சேர்த்துலாம். சர்க்கரை உப்பு எல்லாம் கரைஞ்ச உடனே நம்ம மாவில் ஊற்றி பேச வேண்டியதான். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்துக்கலாம். நல்லா சப்பாத்தி இந்த மாதிரி நல்லா ஒரு 20 நிமிஷம் அது நல்லா பிசைஞ்சு எடுத்து இப்படி நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்புறம் ஒரு ஈர துணி போட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். சிக்கன் 65 போடுறதுக்கு மசாலா போட்டு வச்சுக்கலாம். ஒரு முட்டை, தயிர், தனி மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு, இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது போட்டுக்கலாம். நல்லா கலக்கிட்டு நம்ம சிக்கனை உள்ளே போட்டு ஊற வச்சுக்கலாம். இது ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஒரு மணி நேரம் ஊறட்டும், மூடி வச்சிடலாம். காய்கறி ஊற்றி வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா சின்ன சின்னதாக இருக்கணும். எல்லாம் வெட்டியாச்சு. எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம்.
சிக்கன் 1 hour ஊறிடுச்சு. நம்ம சிக்கன் 65 போட்டுக்கலாம். சூடானாலும் சிக்கன் போட்டுக்கலாம். இல்லை சிக்கன் 65 வெந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். எண்ணெய் சூடானாலும் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். பீன்ஸ் போட்டுக்கலாம். கரம் மசாலா, தனி மிளகாத்தூள், நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம் மூடி. உருளைக்கிழங்கு வந்த உடனே குடமிளகாய் சேர்த்துக்கலாம். தக்காளி சாஸ் சேர்த்துக்கலாம். சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி போட்டு இப்போ இறக்கி வச்சிடறோம். அப்புறம் சிக்கன் 65 பொரித்து இது உள்ளே போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் சிக்கன் 65 நல்லா வறுத்து எடுத்தாச்சு. எல்லாம் எலும்பு இல்லாமல் எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா சேர்த்து ஒரு வாட்டி கிளறிட்டு அப்புறம் இறக்கிடலாம். நம்ம சப்பாத்தியில் ரோல் பண்ணி வச்சுக்கலாம். கல் சூடு ஏறினோன்னே சப்பாத்தி போட்டுக்கலாம். வெந்துருச்சு. சப்பாத்தியை எடுத்துடலாம். சப்பாத்தி செஞ்சு எடுத்துட்டோம். இப்போ பாருங்க நல்லா சாஃப்டாக வந்திருக்கு சப்பாத்தி. அப்படியே லைட்டாக பிக்கிறதுக்குள்ள அப்படியே அழகாக வருது. நம்ம இதில் மசாலா வச்சு சிக்கனை வச்சு ரோல் பண்ணிக்கலாம். இது உள்ள சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை எடுத்து வச்சு ரோல் பண்ணியாச்சு.
சிக்கன் சப்பாத்தி ரோல் ரெடி. இது மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க வீட்டில். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடும்.